அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை, ஒரு அழகான கதை. கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினார். அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார். அதில் முதலில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார். அடுத்து சூரியன், கடல், மலை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்த்தார். அதனால் மகிழ்ந்தார். இறுதியாக மனிதனை சேர்த்தார். மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் மனமகிழ்ந்து, இனி இந்த குழுவுக்கு நாம் தேவையில்லை, மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிவிட்டு அவர் லெஃப்ட் ஆகிவிட்டார். நாட்கள் சென்றன. நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள், குளம், ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரி போன்றவற்றை ஆட் பண்ணினான். இதனால் கோபம் கொண்ட மலை, என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெஃப்ட் ஆகி சென்றது. ஆனால் சூரியன் லெஃப்ட் ஆகாமல் குரூப்பில் இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக்கொண்டிருக்கிறது. இது நம்ம நகைச்சுவைக்காக எழுதப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம அறிவியல் முன்னேற்றத்தால் வாழ்க்கையில் முன்னேறி சென்றாலும் இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறிவிடுகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய, நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.